வினோண்ணா, சொல்லுமா. நம்ம பாட்டு காம்படிஷனுக்கு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடவே அந்த பாட்டு பாடலாமா? பாடலாமா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எது கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எது கொண்டு செல்வோம். டேய், உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையாடா? எத்தனை வருஷமா ஏசப்பா வராருன்னு உருட்டிட்டு இருக்கீங்க, அவரு தான் வரலையே. டேய், வேற பாட்டு பாடுவோம்டா. அண்ணா பாருங்கண்ணா, ஏசப்பா வரமாட்டாருன்னு சொல்றான். ஏசப்பா இப்பதானே வருவாங்க. ஜட்சன், ஏசப்பா வரப்போறது உண்மைதான். அவர் சீக்கிரமா வரப்போறாரு. நம்ம எல்லாருமே அவரை பார்க்க போறோம். பைபிள்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா பூமியில வரப்போறாரு. அதற்கான அடையாளங்களும் நம்ம பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்ன எழுதியிருக்கு? ஏசப்பாவுடைய வருகைக்கு அடையாளமா நிறைய விஷயங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுல முதலாவது ஒன்று பார்த்தோன்னா பஞ்சம், ரெண்டாவது நிலநடுக்கம். அடுத்தபடியா பார்க்கும்போது ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்களும் எழும்புன்ட்டு எழுதியிருக்கு. நம்ம இந்த டைம்ல நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம், டிவியில பார்க்குறோம், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு விரோதமாக வாருக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இதுதான் ஆண்டவர் வருகைக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஜட்சன், உனக்கே நல்லா தெரியும் இப்போ டெக்னாலஜி எப்படியெல்லாம் இவால்வ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அறிவு எப்படி பெருகிக்கிட்டே இருக்குன்ட்டு. பைபிளில் இதைத்தான் எழுதியிருக்கு, கடைசி காலத்தில் அறிவு பெருகும்ன்ட்டு. ஓ அப்படியாண்ணா? இதை தாண்டி வேற அடையாளங்கள் எதாவது இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மிருகத்தினுடைய எண் மனுஷனுடைய நெத்தியிலையோ அல்லது வலது கையிலையோ பொறிக்கப்படும் எழுதியிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த காலத்தில் இப்போ ஒரு ஷிப்பை கொண்டு வந்து மனுஷனுடைய மூளையிலையோ மனுஷனுடைய வலது கையிலையோ அதை பொருத்தணுன்ட்டு இப்போது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லி நம்ம இடத்துல இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் இது கொஞ்ச நாளில் இது மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக மாத்திரம் இல்லை, நம்மளை ட்ராக் பண்ணவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். கடைசியாக மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்குது, அதுதான் எருசலேம். எருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்படணும். அந்த 3வது டெம்பிள் கட்டுறதுக்கான எல்லா ஆயத்தமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பைபிளில் பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அநேக தேசங்கள் எழும்பும் அப்படின்னு எழுதியிருக்கு. இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அநேக அரபு நாடுகளும் ஐரோப்பா யூனியனில் இருக்கிற அநேக நாடுகளும் எழும்பி நிற்குது. இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய வருகை மிக நிச்சயம், மிக சமீபமாகவும் இருக்கு. நாம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். காதுள்ளவன் கேட்க கடவன்.